அருமையாக இருக்குது. இந்த படத்தில் தான் நல்லா நடிச்சுக்கிறார். பிளாக் மெயில சத்தியமாக சொல்கிறேன், எங்களுக்கே பைத்தியம் முடிக்கிற அளவுக்கு ஒன்று படம் ஃபுல்லாக ட்விஸ்ட்டு. என்னடா ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க, சுற்றி சுற்றி ட்விஸ்ட்டு அப்படி தான் இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல த்ரில்லர் மூவி பார்த்துருக்கோம். நல்லது. இப்போ படம் பேர் வந்து பிளாக் மெயிலு. அதில் எப்படி எப்படிலாம் பிளாக் மெயில் பண்ணணும்னு சொல்லிட்டு சூப்பராக பிளாக் மெயில் பண்ணியிருக்காங்க. ட்விஸ்ட்டு நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பராக பண்ணியிருந்தோம். சூப்பராக இருக்குது. படம் வந்து செம்மையாக இருக்குது. பயங்கர சஸ்பென்ஸாக படம். ஒவ்வொரு சீனுக்கும் பயங்கர எமோஷனாகவும் த்ரில்லராகவும் இருக்குது. இதில் ஹீரோ ஜிவி பிரகாஷா ஸ்ரீகாந்த் தானே தெரில, ஆனால் ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு த்ரில்லிங்காக போகுது ப்ரோ. படம் நல்லா இருக்குது ப்ரோ. நான் பார்க்கறதுக்கு ஒரு ஆவரேஜ் த்ரில்லர் மூவி தான் ப்ரோ. பெருசாக அவரோட டேரக்டரோட முந்தைய படங்களெல்லாம் பார்க்காம கம்பேர் பண்ணாமல் பார்த்தா மேபி பிடிக்கும். குழந்தைங்கள அழகாக சேஃபாக பாருங்கள். பிளாக் மேலே மாதிரி இந்த படம் உங்களுக்கு அருமையான மெசேஜ். படம் வந்து கண்டிப்பாக சஸ்பென்ஸ் த்ரில்லர் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ட்ரீட். படம் நல்லா இருந்தது ப்ரோ. சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் பிளேலேருந்து எடிட்டிங்லேருந்து மியூசிக்லேருந்து எல்லாமே சூப்பர். ஒரு ஃபேமிலி பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். த்ரில்லர் பிடிச்சவங்க வந்து பார்க்கலாம். ஏன்னா மொபைல் கூட நம்ம நோண்ட முடியாத அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக போவோம். கடைசி ஃபைனல் வரைக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்ரீகாந்துக்கு வந்து ஒரு கம்பேக் மூவி தான். ஜிவியை விட ஸ்ரீகாந்துக்கு கம்பேக் மூவி. அவர் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணுறாங்க. பிந்து மாதிரியும் ஸோ எமோஷ்னலாக சூப்பராக பண்ணிருக்காங்க. லவ்வும் ஓகே, பாட்டு எல்லாமே பர்ஃபெக்ட். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல த்ரில்லர் மூவி பார்த்துருக்கோம். நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். அருமையாக இருக்குது. இந்த படத்தில் தான் நல்லா நடிச்சுக்கிறார். எல்லாருக்குமே இல்லை ஆக்டர் நல்லா சூப்பராக இருக்குது. படம் அருமையாக இருக்குது. பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா தானே அதே மேலே தான் இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குண்ணா. படம் ரொம்ப பயங்கர சஸ்பென்ஸாக படம். ஒவ்வொரு சீனுக்கும் பயங்கர எமோஷனாகவும் த்ரில்லராகவும் இருக்குது. மாறனுடைய படைப்பில் மிக முக்கியமான படைப்பு இது நான் எதிர்பார்த்தேன். மாறன் சாரோட படைப்பில் படம் அட்டகாசமான படம். என்னன்னா இன்றைக்கி கள்ளக்காதல்கள்லாம் நிறையா இருந்திருக்கு. கள்ளக்காதலோட நல்ல காதல் இருந்திருக்கு. இந்த கதையில் வந்து ஒரு நல்ல காதல் அது ஒரு காலகட்டத்தில் கல்யாணத்துக்கு அப்புறம் கள்ளக்காதலாக மாறி பிளாக்மெயில் பண்ணும்போது ஒரு அதை முகம் தெரியாத ஒருத்தன் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காங்களே, அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சு தெரியாத மாதிரி ஒரு விஷயத்தை ப்ளே பண்ணியிருக்காங்க டேரக்டர் இந்த கதையில். அது ரொம்ப அற்புதமாக அட்டகாசமாக இருக்குது. மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜிவி பிரகாஷ் அருமையாக நடிச்சிருக்காங்க. மாதவி செம்மையாக நடிச்சிருக்காங்க. சில்க் சுமிதாவை பார்க்குற மாதிரியே இருக்குது. மியூசிக் ரொம்ப அட்டகாசம், கேமரா அட்டகாசம், எடிட்டிங் அட்டகாசம், எல்லாம் படம் வேறு லெவல். எல்லாமே நல்லா இருந்தது பிரதர். ட்விஸ்ட்டு நல்லா இருக்குது. படம் எல்லாருக்குமே நல்லா இருக்குது ப்ரோ. படம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு த்ரில்லிங்காக போகுது ப்ரோ. படம் நல்லா இருக்குது ப்ரோ. நான் பார்க்கறதுக்கு. ஆமாம் ப்ரோ. இப்போமே வந்து ஏன்னா வந்து ரெண்டு பேரும் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஆனால் எதுவுமே நெகட்டிவ் ரோல் இல்லை. ஸ்ரீகாந்தும் நல்லா எப்படி சொல்லுது, அவர் ஒரு ஃபாதராக வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறாரு. ரெண்டு பேரும் பக்காவாக நல்லா நடிச்சிருக்காங்க படத்தில். ஆமாம் ப்ரோ. படம் ஃபுல்லாக பிளாக்மெயில் தான். ஏன்னா அவங்க அப்பா கிட்ட காசு வாங்கிட்டு அவரே ஏமாத்துறாங்க. நல்லா இருக்குது படம். ஏன்னா அந்த எப்படி சொல்லுது, டைட்டில் செட் ஆகுது படம். பிந்துபன் நல்லா பேர் நடிச்சிருக்காங்க அவங்க. இந்த படம் மூலியமாக எல்லாம் சொல்ல வர, ஆனால் வந்து யாரையும் வந்து பிளாக்மெயில் பண்ணாதீங்க, ஏன்னா தப்பு அது. இருந்தாலும் வந்து ஆமாம் அது சொல்ல வந்திருக்காங்க. இருந்தாலும் வந்து இப்போ யாருன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் போகலாம். இப்போ நான் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு உண்மையாக சொல்லிடணும் ப்ரோ. சொல்லிட்டு இருந்தால் எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. அப்படி எதனா இப்போ நல்லாயிருக்கும். நல்லா இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருந்தார். நல்லா இருந்துச்சு. அப்படிலாம் இல்லை பதா. நல்லா தான் இருந்துச்சு. ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. ஒன்றும் பெருசாக இல்லை. இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. படம் வந்து செம்மையாக இருக்குது. நான் வந்து ஜிவி ஃபேன், அவருக்காக தான் வந்தேன். ஆனால் படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஜிவி ஃபேன்ஸ் இல்லை, படம் வந்து யார் வேணால் பார்க்கலாம். ஸ்ரீகாந்த் நடிப்பு வந்து இப்போ போல் க்யூட்டாக இருந்தார் பார்க்க. ஸ்க்ரீனில் நல்லா இருந்தார். படம் நல்லா இருந்துச்சு. ஒரு லவ் சாங் இருக்குது, ஒரு ஐட்டம் சாங் இருக்குது. படம் வந்து பார்க்கலாம். நல்லா ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறமா எல்லாருமே இன்டர்வல் முடிஞ்சோடனே எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க. ஏன்னா படம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ யாருமே வந்து எல்லா சீனுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லா சீனுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு படத்தில். படம் வந்து நல்லா இருக்குது. நல்லா ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. சாங்கு எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு குழந்தைய கடத்தி எப்படி பணம் பறிக்கலாம் தான் எடுத்துக்கிறாங்க. அடுத்து வந்து ப்ரொடியூஸ் குழந்தைய தான் கடத்தி வந்து நான் கடத்தலான்னுக்கிறேன். ஏன்னா படம் கொஞ்சம் ரொம்ப சூப்பர் தான். வேறு ஏதாவது புது கதையாக எடுக்கலாம். எடுத்ததே திருப்பி எடுக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் நல்லா நடிச்சிருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்ரீகாந்த் நல்லா. இதில் ஹீரோ ஜிவி பிரகாஷா ஸ்ரீகாந்த் தானே தெரில, ஆனால் ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு இது கான்மெண்ட்டு. அதாவது ஒர்க் அவுட் ஆகிடுது. வேறு எதனா கான்செப்ட் வச்சு எடுத்துக்கலாம். குழந்தைய கடத்தத்தை வச்சு அதே மறுபடியும் கடத்துறாங்க. ஒரு வாட்டி கடத்தினா ஓகே. ஒரு வாட்டி கடத்திட்டு குழந்தைங்க இருக்குன்றான். திருப்பி அடுத்தது அவன் லவ்வரை காப்பாற்றுறான். ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது.
இப்போ படம் பேர் வந்து பிளாக்மெயிலு, அதில் எப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணணும்னு சொல்லிட்டு சூப்பராக பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட வேலை செய்கிறாரு, அவரோட கொக்கைனை வந்து படம் சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்தோட குழந்தைய வச்சு தான் அந்த படம் ஃபுல்லாக பிளாக்மெயில் பண்ணும்போது நம்ம எப்படிலாம் பண்ணுறாங்க, அதில் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு எப்படிலாம் தப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு 1 crore லாஸ்ட்டில் கிடைக்குது. நான் பிளாக்மெயிலாம் பண்ண வந்து நம்புறதில்லை, நம்மளே கூட இந்த பிளாக்மெயில் பண்ணி நம்பக்கூடாது. ஏன்னா பிளாக்மெயில் பண்ணுற ஆளுங்கிட்ட நம்பினா நம்ம வாழ்க்கையே வீணாகிடும் தான் தெரியும். ஆமாம், எனக்கு அது பிளாக்மெயில் படம் பேர் வச்சோன்னே நம்மளையும் நிறைய பேர் பிளாக்மெயிலாம் பண்ணியிருக்கானுங்களே, என்னடா அந்த படம் பேர் கரெக்டாக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லா இருந்து. முத்து மாறன் தான் போட்டுருந்து, அவர் வந்து சூப்பராக கொடுத்துருக்காரு. எப்படிலாம் ஸ்டோரி இந்த காலத்துக்கு தேவையான ஸ்டோரி இந்த படத்தில் நல்லா கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்தது, அவங்களாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த மியூசிக் அப்படியே ஒரு த்ரில்லிங்காக போகுது, ஒரு மியூசிக் த்ரில்லிங்காக போகுது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சின்ன நியூஸ் இஷ்யூ ஒன்று சொல்லலான் இருக்கேன். குழந்தைங்களை வந்து பத்திரமா பார்த்துக்கணும். அந்த ஒரு குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் பலூன் தேடிட்டு போகுது, அந்த கேஸ் பலூன் தேடிட்டு வரும்போது அந்த 2 பேர் தூக்கிட்டு போகிறாங்க. குழந்தைங்களை வந்து பத்திரமா பார்த்துக்கணும், நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக. ப்ரோ பிளாக்மெயில் படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸ்ரீகாந்த் நல்லா நடிச்சிருக்காரு, ஜிவி பிரகாஷ் நல்லா நடிச்சு. பிளாக்மெயில்லாம் என்ன, எல்லாரையும் மணிக்காண்டி பிளாக்மெயில் பண்ணுறது தான். மணிக்காண்டி பிளாக்மெயில் பண்ணுறது இந்த படத்தில் சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரமாக கடத்தி பண்ணுறாங்க. இந்த படம் நல்லா வெற்றி பெறும், சூப்பராக இருக்குது. ஜிவி பிரகாஷ் அவங்களும் அம்மா கேரக்டரில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. குழந்தைய பிரிஞ்ச இயக்கங்கள்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் சூப்பராக இருக்குது. தேஜிவஸ் ஹீரோனி நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்கள தான் ஃபஸ்ட்டாக கடத்துகிறாங்க. அதனால தான் இந்த கதையை மூவ் ஆகுது. ஜிவி பிரகாஷ் எப்படிலாம் அவர் கஷ்டப்பட்டு பண்ணுறாரோ அழகாக பண்ணியிருக்காரு. ஸ்ரீகாந்த் ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காருங்க. மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது. படம் நல்லா இருக்குது. எல்லோரும் அழகாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். குழந்தைங்களாம் அழகாக சேஃபாக பாருங்கள். பிளாக்மெயில் மாதிரி இந்த படம் உங்களுக்கு அருமையான மெசேஜ். ஒரு ஆவரேஜ் த்ரில்லர் மூவி தான் ப்ரோ. பெருசாக அவரோட டேரக்டரோட முந்தைய படங்களெல்லாம் பார்க்காம கம்பேர் பண்ணாமல் பார்த்தா மேபி பிடிக்கும். ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த அந்த ஒரு விஷயம் வந்து செகண்ட் ஹாஃபில் மிஸ் ஆன ஒரு ஃபீல் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஜிவி வந்து தொடர்ந்து இந்த மாதிரி படங்களே பண்ணிருக்கறனால அவர் பண்ணியிருக்காருன்னும் போதே நம்மளுக்கு அது ஒரு லெடவுனாக தோணிடுது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த டேரக்டரோட முந்தைய படங்கள் எல்லாமே அவரோட சாயல் ஏதோ அந்த முந்தைய படங்களோட சாயல் ஏதோ ஒரு விதத்தில் இங்கே இருந்தது. த்ரில்லர் படம் வந்து ஃபஸ்ட்டு திங் நம்மளுக்கு வந்து இந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வச்சிருப்பாங்க. இன்ட்ரோவில் நம்ம இது முடிஞ்சிருச்சு, ஒரு ஃபுல் படம் பார்த்த ஃபீல் தான். ஸோ அது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறப்போ அங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சிருப்பாரு, அது சர்ப்ரைசிங்காக இருந்தது. பட் அது கம்ப்ளீட்டாக செகண்ட் ஹாஃபில் மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா ஓரளவுக்கு கிட்ட நெருங்கும் போது நம்மளால ஓகே ஃபைன் இவங்களா தான் இருக்குமோன்னு ஒரு ப்ரெடிக்டபிளாக இருந்தனால மேபி அது அந்த ஃபீல் மிஸ் ஆகிடுச்சோன்னு தோணுது. ஒரு பெரிய ஃப்ளா தான் ப்ரோ. ஏன்னா அவர் வேறு படங்கள் ஜோனா ட்ரை பண்ணால் பரவாயில்ல. தொடர்ந்து அவர் பண்ண கடைசி லாஸ்ட் 10 படங்கள் எடுத்திங்கன்னா ஒரு 8 படங்கள் இந்த மாதிரி ஒரு டார்க் ஷேடில் தான் இருக்கும். ஸோ அவரோட ஆக்டிங்கும் நம்மளுக்கு அதே மாதிரி பார்க்குற ஃபீல் தான் வரும். ஸோ அதை தாண்டி அவர் மியூசிக்னு வரும்போது பயங்கரமாக பண்ணும்போது ஆக்டிங் அது ஒரு சின்ன குறையாக தெரியுது. மேபி அவர் வேறு ஜோனர் படங்கள், ஒரு காமெடி படம், வேறு டைப் ஆஃப் படங்கள் ட்ரை பண்ணும்போது மேபி வேறு ஒரு ஜீவியை பார்க்க ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் அவர் தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஃப்ளா தான். ரமேஷ் திலக், ஸ்ரீகாந்த், பிந்து மாதவி இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. இதில் வில்லனாக நடிச்சு அவரோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது. ஒரு ஸ்ரீகாந்த் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து அவர் ஹீரோவாக பண்ண படங்கள்லாம் தாண்டி இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நல்லாவும் பண்ணுவார். அது இதுலேயுமே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ரமேஷ் திலக்கோட ஆக்டுமே வழக்கம் போல் அவருக்கு என்ன கொடுத்துருக்காரோ ஜஸ்டிஃபைடாக இருந்தது. நல்லா இருந்துச்சு. அந்த த்ரில்லர் படத்துக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்காங்க. பெருசாக நம்மளுக்கு எதுவும் புதுசாக இல்லை, பட் ஓகேவாக இருந்தது. ஓகே தான் ப்ரோ. மொத்தமாக 10 சீன் தான் வந்தாங்க. பாவம் அவங்களை தூக்கி கடத்தி மாற்றி கடத்தி வச்சுனே இருந்தாங்க. குழந்தையும் வரையும் வச்சு தான் விளையாட்டுன்னு இருந்தாங்க. பட் ஓகே தான், அவங்க அந்த ஆக்டிங் எமோஷனலாக அழுகிறதுலாம் நல்லா இருந்தது. ஆமாம், செகண்ட் ஹாஃப் வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஹாஃப் மாதிரியே கொண்டு போனது. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ஒரு கட்டத்தில் நம்மளே கூட போய் எந்திரிச்சு குழந்தைய கூட்டு போய் ஸ்ரீகாந்த் விட்டுலாம் முடிச்சு தொலைங்கடான மாதிரி ஒரு பொறுமையை சோதிச்சிட்டாங்க. பட் சர்ப்ரைசிங்காக ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் ட்விஸ்ட் எல்லாம் வச்சு ஓகே ஃபைன் ஒரு ஹாப்பி எண்டிங்கோட முடிச்சிட்டாங்க. பிளாக்மெயில் சத்தியமாக சொல்கிறேன், எங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு படம் ஃபுல்லாக ட்விஸ்ட்டு, என்னடா ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க, சுற்றி ட்விஸ்ட்டு அப்படி தான் இருந்தது. படம் வந்து ஒரு ஒன் டைம் ஆச்சு போல. அது கூட நமக்கு 2 hour டக்குன்னு பார்த்துடலாம். ஏன்னா 2 மணி நேரம் 3 நாளாக வச்சா நமக்கு வந்து வெறி ஆயிரும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி பிளாக்மெயில் உண்மையாக சொல்கிறேன், டேரக்ட்லாம் என் கையில் கழிச்சா கூட்டு போய் நான் வீட்டில் கடத்தி வச்சு நான் அவர் பிளாக்மெயில் பண்ணுவேன். அந்தளவுக்கு எப்படி சார் உங்கள் மூளை வேலை செய்யுது, எப்படி உங்கள் மூளை வேலை செய்யுதுன்னு சொல்லி கேட்டிருப்பேன். இல்லை ரொம்ப ட்விஸ்ட் இருக்கலாம் சார், சுற்றி இவன் பானா இவன் நல்லவன், இவன் பானா இவன் கட்டவன், நம்ம யாருன்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஆனால் ஒரு சில சீன்லாம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதில் ஜிவி பிரகாஷ் படத்தில் பார்த்தீங்கன்னா சாங்காவது கொஞ்சம் ஹைஃபையாக இருக்கும். ஒரு 4 சாங் 3 சாங் ஏதோ பண்ணியிருந்தா. இதில் வந்து அந்த ஒத்துக்கிற ஒரு சாங்கை வச்சே ஓட்டிட்டாங்க படம் ஃபுல்லாக. அதேமாதிரி ஓகே ஒன் டைம் ஆச்சு போலையா, நானே இன்னொரு வாட்டி போய் பார்க்கணும். இன்னும் எனக்கு கொஞ்சம் சில சீன்லாம் கிளியராக புரியல. என்னடா பண்ணுறாங்க, யாரா கடைசியில்
பார்த்தேன். ஆனால் என்னென்னா பணத்துக்காக ஒரு மூவ்மெண்ட் பண்ணுறாங்க. கடைசியில் அந்த ஹீரோ பணத்தையே வேணான்ட்டு போகிறா ஐயா. சும்மா 1 கோடி கொடுக்குறான் வேணான்ட்டு போகிறான். அதெல்லாம் வந்து எப்படி ஏற்றுக்க? இப்போ இருக்கிற சினிமாவில் பேசிக் காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா கொடுத்தா கூட குடுறான்னு வாங்கிட்டு தான் எல்லாரும் போவாங்க. ஆனால் இவர் பெரிய மனுஷன் 1 கோடி ரூபா வேணான்ட்டு போகிறாரு. ஆனால் அந்த பணத்துக்காக தான் சில மூவ்மெண்ட் நடக்குது. ஒரு குழந்தைய இது பண்ணுறாங்க, அப்புறம் ஒரு கள்ளக்காதலி வருது. இல்லை எனக்கு அந்த குட்டி பாப்பா, அந்த பாப்பா க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க. அவர்களுக்கு பெருசாக ஒன்றுமே ஸ்கோர் இல்லை. அவங்க எங்கய்யா இவங்க கூட்டு போய் அடைக்கிறான் ரூமுக்குள்ளே, அவங்க கூட்டு போய் ரூமில் அடைக்கிறான். ஒன்றுமே அவங்களுக்கு ஸ்கோர் கிடையாது. ஒரு லவ் அது அசிஸ் லவ் பண்ணுற மாதிரியே அது வச்சுருக்கலாம். ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு. அப்புறம் அந்த இவங்க பிந்து மாதவியா அவங்க கொஞ்சம் பதறதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவங்க தான் வந்து படத்தில் ஒரு சின்ன ஒரு ஐக்கான் மாதிரி இருந்தாங்க. ஒரு சில சீன் நல்லா இருந்துச்சு. ஆனால் சில இடத்துல கொஞ்சம் போர் அடிச்சது ஐயா, என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, ஒன் டைம் ஆச்சு பிள்ளையா. பிளாக்மெயில் மூவி ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மூவி வந்து ஆக்சுவலாக சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவின்னு சொல்லலாம். டைரக்டர் மாறன் சாரோட படம்னு சொல்லலாம். கண்டிப்பாக டைரக்டர் மாறன் சார் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இரவுக்கு 1000 கண்கள், கண்ணை நம்பாதே, இந்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ்க்கு நல்லாவே தெரியும் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவின்னு. அது வந்து அதோட நெக்ஸ்ட் வெர்ஷன், அதாவது அதுக்கு இது வந்து ஒரு படி மேலேயே இந்த படம் இருக்குது. அண்டு இந்த படத்தோட அதாவது படத்தில் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா எல்லார் மேலேயும் டவுட் வரும். லைக் பிந்து மாதவி அண்டு இவங்க ஜிவி பிரகாஷ், ரமேஷ் திலக், இந்த மாதிரி அருண்ன்றவர், எல்லா லிங்கா அவர் மேலே நிறைய பேர் எல்லார் மேலேயும் டவுட் வரும். அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மூவி வாட்ச் பண்ணும்போது சீட் எட்ஜில் இருந்து வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு பயங்கர சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்குது. சார் வந்து கண்டிப்பாக வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கான டேரக்டர்ஸ் லிஸ்ட்டில் வந்து முதன்மையாக இருப்பார். சாரோட படங்கள் வந்து இதுக்கு முன்னாடி படங்களும் அதுதான். மாறன் சார் கண்டிப்பாக ஜெயிச்சிட்டாரு. அண்டு பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக எல்லார் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டவுட் வர வச்சு லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அவரோட செக்ரட்டரி பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க. இதுதான் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்னு படத்தோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன். அண்ட் நானும் இந்த படத்தில் ஒரு கேரக்டராக பண்ணியிருக்கேன். படம் கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு வந்து வாட்ச் பண்ணுங்கள். படம் வந்து கண்டிப்பாக சஸ்பென்ஸ் த்ரில்லர் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ட்ரீட்டு. ஸோ கண்டிப்பாக டோன்ட் மிஸ் இட். ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து தியேட்டருக்கு வந்து வாட்ச் பண்ணுங்கள். தட்ஸ் இட்.